வணக்கம் நண்பர்களே. மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இந்த 6வது குறள்ல அவர் இப்படிலாம் வேஷம் போட்டு படிச்சொழுக்கம் பண்ணக்கூடியவளை பற்றி ஒரு ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அவருக்கு என்ன சொல்ல, அவர் அந்த அளவுக்கு அதுல ஒரு எரிச்சல். அவங்கள பற்றி அவர் சொல்லும்போது நெஞ்சில் துறவா, இவங்க தன்னுடைய நெஞ்சில தங்களுடைய எண்ணங்கள்ல அவங்க எதையுமே தொடர்ந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் எல்லாம் ஏமாற்று, எல்லாம் பொய், எல்லாம் படிச்சொழுக்கம். அவங்களுக்கு துறவுனாலே என்னன்னே தெரியாது. எதுல இருந்து இந்த உலகத்துல எந்த பொருள்ல இருந்து விலகி இருக்கணும், நாம எப்படி இருக்கணும், இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, இதுல எப்படி வாழணும், நெஞ்சில் துறவார் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கடாரில். இவனை மாதிரி ஒரு அயோக்கிய பய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு அவ்வளவு டிஸ்கஸ்ட், அவ்வளவு வெறுப்பு. என்னடா இது, இந்த மக்கள் இப்படி தங்களுடைய நெஞ்சில எந்த துறவரமான எண்ணமும் இல்லாம நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இவனோட மாதிரி ஒரு மோசமான பருவை எவனாரு அப்படின்னு சொல்லி இதுல ஒரு கோபத்துல அவங்க சபிக்கிற மாதிரி சபிக்கிறார். உண்மையிலே அதானே சொல்லியிருக்கு, என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அத சொல்லிட்டு 6வது குறள்ல சொல்றாரு. இவ்வளவு தூரத்துக்கு சொன்னவரு வேற. அதுக்கப்புறம் இவங்களை பத்தி சொல்றதுக்கு வேற வார்த்தை வரல. அதனாலதான் சொல்றேன், நெஞ்சில் துறவார்மோ வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல ஒரு குறள்ல இதுவும் ஒரு உதாரணம். எப்படி அந்த இந்த புதல்ல மறைந்து அந்த புல்களை எல்லாம் வேட்டையாடுற ஒரு வேடன், அதுக்கு முன்னால அந்த புலித்தோல் போர்த்திய பசு, இப்படிலாம் பல உதாரணங்கள் சொல்ல வள்ளுவர். அடுத்தாப்புல ஒரு உதாரணம் சொல்ற, எப்படிப்பட்டது அந்த 7வது குறள், அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதுவரை நன்றி கூறி